அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த தங்கவேல் செட்டியார் அவர்கள் நமக்கு 6 பேர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவித்துள்ளார்கள். அவருடைய குடும்பகுல கோத்திரங்கள் எல்லாம் எல்லா நலமும் வளமும் பெற்று எங்க சின்னமால் வளவு சடையம்மா சுடலையுடைய அருளால கல்யாண வாசலாக வாழ வேண்டும். 6 பேருக்கும் 6 போட்டா 6 கொடை முருகன் போட்டா கொடுத்திருக்காவோ. ஒரு போட்டா 1000 ரூபாய் இருக்கும், கூட இருக்கும். அன்பு பாராட்டி உள்ளார்கள். அப்படியாக இருக்கும்போது கொலையனுக்கு பேர சொல்ல பிள்ளை இல்லையே, நம்ம என்ன செய்ய? அப்போ இப்படி இருக்கும்போது கதை என்ன நடக்கு? அண்ணா கொட்டார கரையதியில கொட்டார கரையதியில அக்கரகார திருவதியில் ஆடி நல்ல மாதத்தில ஔவையார் அம்மன் விரதமத விரதமத விரதமாதை அவர்கள் அழகோடு இருந்தாங்கோ இருந்தாங்கோ. என்ன கொட்டார கரையதியில அக்கரகார திருவதியில் ஔவையார் அம்மன் விரதம் அழகோடு இருந்தாங்க. ஔவையார் அம்மன் விரதம்னா என்ன? தாந்தினி குளக்கட்டை. ஒத்தலையே அவிப்பா ஒத்தலையே தின்றுவாங்க. உண்மையிலேயே ஔவையார் அம்மன் விரத குளக்கட்டை ஆண்கள் பார்க்கவே கூடாதான். ஆண்களே சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு ஔவையார் அம்மன் விரதம் இருந்து விடிஞ்சதுக்கு பிறகு கொலக்கட்டை அள்ளி போட்டு தேங்காய் சில்ல கீறி கடவாயில போட்டிருப்பான், நம்ம பார்க்க கூடாதுன்னு. அவ தேங்காய் சில்லுக்கும் அவ பச்சை சீமா கொலக்கட்டையும் சாப்பிடும் போது கடவாய் வழியா முறையா பொங்கும். நம்மளை கண்ட உடனே ஒரு நெரிப்ப பாத்தியம் அப்படிம்பா முறையா பொங்க தாய் என்ன தெரியும் வெள்ளையாம அப்படியாக ஔவையாரம்மன் விரதம் என்று சொன்னா ஔவையாரம்மன் விரதத்துக்கு ஒழுக்கம் இருந்தது, நீதி இருந்தது. இப்ப யாரு இருக்கா? அந்த காலத்துல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஔவையாரம்மன் விரதம் இருக்கணும்னா தப்பினா தை மறந்தா மாசி ஐத்தா ஆடி மாசம். இப்ப நினைச்சா கணேசு மாவு பாக்கெட்டு தான், கோலக்கட்டை தான், கள்ளி உருண்டை தான், கள்ளி உருண்டை நினைச்சா கொலக்கட்டை பால் கொலக்கட்டை. அந்த காலத்துல ஔவையாரம்மன் விரதத்துக்கு முன்னங்கையால 3 கை நெல்லு, பெருங்கையால 3 கை நெல்லு, மொத்தம் குத்தாயள்ளி 3 கை நெல்லு. இந்த 9 கை நெல்லை தான் எடுக்கணும். இப்போ உள்ள பொம்பளை ஒவ்வொரு தலைக்கட்டா எண்ணுவா. சின்னம்மாவா இருக்கா கடையநல்லூர்ல, பெரியம்மாவா இருக்கா தென்காசியில, நல்லம்மாவா இருக்கா 4 வாசம் கோட்டையில. ஒவ்வொருத்தருக்கும் கிளடி சம்பந்தாரிக்கெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பாக்கெட்டு 9 பாக்கெட் வாங்கிடுவான். 9 4.5 கிலோ மாவா. உங்க அநியாயத்தை சொல்ல முடியல வெளியே. அந்த காலத்துல இந்த ஔவையாரம்மன் விரதத்துக்கு இந்த 9 கை நெல்ல உரல்ல போட்டு தான் குத்தணும். ஊசுன்னு சொன்னா எச்சி தெரிச்சிருமா. அந்த காலத்துல 1 கோட்டை நெல்லா இருந்தாலும் 1.5 கோட்டை நெல்லா இருந்தாலும் எங்க ஆச்சி ஒத்தையில குத்திடுவா. இந்த 9 கை நெல்ல குத்த முடியாம ரைஸ் மில்ல போய் சண்டைக்கு நிக்கா. அங்க அவர்கிட்ட திருவையில போட்டு திரிக்கணும்ல. பிறகு அரிசியை மாவாக்கி அதுக்கப்புறம் தான் கொலக்கட்டை அம்மி போல, ஆட்டு உரல் போல, பகடை போல, பகடச்சி போல பிடிச்சு அத்தனையும் சாமிக்கு படைச்சு ஔவையாரம்மன் விரத கொலக்கட்டையே சூரிய உதிக்க முன்னாலே சாப்பிடணும். யாரும் தெரியப்படாது. இப்ப யாராவது அப்படி இருக்காவளா? இப்ப என்ன செய்தாவோ? அன்னைக்கு சூரியன் உதிச்சு அன்னைக்கு அடைஞ்சி மறுநாள் உதிக்க வரைக்கும் ஊச வச்சு உடுக்காரம் பொண்டாட்டி 8 நாளா பிரிச்சில வச்சு தின்னுருக்கான். 8ஆம் பக்கம் நிக்காம போகுது. 9 பாட்டில் குளுக்கோஸ் போட்டிருக்காரு உடுக்காரம் பொண்டாட்டிக்கு. தென்காசியில புளுக்கோஸ் போட்டு அடிச்சுட்டு போய் அவளை தான் செலவழிச்சிருக்கான்.
பாத்தீங்களா? அதுக்குதான் பச்சரிசி மாவு திங்காதுங்க. யாரு கேக்கா? அப்போ கொட்டார கரையதில கரைய ஐயமாறு பெண்கள் எல்லாம் பெண்கள் ஔவையாரம்ம விரதத்தில மாவால ஒரு குழந்தை மஞ்சளால ஒரு குழந்தை ஒரு குழந்தை பிடித்து மெல்ல வைத்திருந்தார். ஒரு குழந்தை மஞ்சளால ஒரு அப்போ ராமராஜா மகள் அல்லவோ ஔவையரம்மன் விரதத்தில வந்துமில்ல சேருவாளா. ஐயராத்து பெண்களோடு ராமராஜ மகளும் வந்து ஔவையாரம்மன் விரதம் இருந்தா. அவ விரதம் இருக்கும் போது ஔவையாரம்மன் விரத பிள்ளைய முறைப்படி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால ஆத்துல கொண்டு கரைக்கணும். மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளைய அவ ஆத்துல கொண்டு கரைக்கல. அதாவது உங்க எல்லாத்துக்கும் ஒரு விவரம் சொல்லுங்க, கேளுங்க, நல்லா கேளுங்க. சொடல கதையில மாவுசக்கி கதையை பாடுவோம். அதாவது ஒரு சில பேர் இரண்டு விதமா வரலாறு இருக்கு மாயாண்டி கதையில. எப்படி இருக்கு? ஒண்ணு வந்து ஔவையாரம்ம விரத குலக்கட்டையில ராமராஜாவுடைய மகா கர்ப்பத்துல பிறந்தான்னு ஒரு வரலாறு இருக்கு. நான் இப்ப சொல்லக்கூடிய வரலாறை கேளுங்க. இது ஒரு புது விதமான வரலாறு. அதாவது இந்த சுடலை 8 மாத்த சூழிய பெத்த தகப்பனே 7வது பரன்ல கொண்டு போய் நெஞ்சுகீரி கொடுக்காம சொல்லுவோம். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு சுடலை ஒரு பொல்லாத தெய்வமா இருந்து பெத்த மகளையே பெத்த தகப்பன் நெஞ்சுகீரி கொடுத்திருக்கானே அப்படின்னு இந்த ஒரு தெய்வம் 8 மாத்த சூழி இந்த சாமி நரபலி கேட்டிருக்கா. அப்ப இது துஷ்ட தெய்வம் நினைக்காதீங்க. ஒரு விவரம் சொல்லுங்க, கேளுங்க. இந்த மாவுசக்கியானவா முன்பிறவியில அசமுகின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கியா பிறந்தா. அரக்கியா பிறந்து வயிறு பசிச்சதுன்னா காட்டுக்குள்ள வருவா. முனிவருடைய மனைவிமார்கள் ரிஷி பத்தினிமார் கர்ப்பமாக இருந்தா வயிற்று கிழிச்சு உள்ளருக்கு பிள்ளை ஈரலும் பிள்ளையுமா சாப்பிட்டா. அப்ப அவ ஒரு சாபம் கொடுத்தா. நீயும் பெண்ணு நானும் பெண்ணு, பெண்ணுக்கு பெண் மன இறங்கம் சொல்லுவாங்க. நீ பெண்ணாக இருந்தே எங்களுடைய நெஞ்சக்கீரி ஈரலும் பிள்ளையுமா சாப்பிடுதிய. நாங்க உண்மையிலேயே சிவனடியார்களாக இருந்தால் சிவனடியாருடைய மனைவிமாராக இருந்தா இந்த சிவ அம்சத்துல பிறக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு நீ மறுபிறவியில ஈனச்சாதி குலத்துல பிறந்து உன்னை பெத்த தகப்பனே உன்னை நிறமாத்த சூழியா இருக்கும் போது நெஞ்ச கீறி கொடுப்பான் போ அப்படின்னு அவ ஒரு சாபம் கொடுத்தா. அதே பிறவியில தான் மறுபிறவி அவ மாவுசக்கியா பிறந்தா. இதுக்கு ஒரு வரலாறு, அந்த வரலாறு சொல்லி நல்லா கேளுங்க. அப்போ என்ன நடக்குமானா மாவால ஒரு குழந்தை மஞ்சளால ஒரு குழந்தை பிடித்து மெல்ல வைத்தாங்க. வெள்ளி உதயமாச்சு, விடிய கால நேரமாச்சு. இனிமேல் இந்த மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளைய கொண்டு ஆத்துல கரைச்சோம்னா மோசம் வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது இருந்தாலும் வேற வழி இல்ல. என்ன அப்போ மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை ஆத்தில் கொண்டு கரைத்தாள். மஞ்ச பிள்ளை கரைந்துடுது, மாப்பிள்ளை கரையல. பெரும்புளைய ஆத்துக்கு குளிக்க வந்தான். மாப்பிள்ளைய பார்த்தான், இது ஔவையாரம்ம விரத பிள்ளையா இருக்கு, நம்ம பொண்டாட்டி பிள்ளை இல்லாம இருக்கு, அவளுக்கு கொண்டு கொடுப்போமே அப்படின்னு கொண்டாந்து பொழைச்சி கையில கொடுத்தான். அந்த மாப்பிள்ளைய பிச்சு பிச்சு தின்னான்ல. அண்ணா மாவை தின்ன தோசம் உண்டு, மாவை தின்ன தோசம் உண்டு. அன்று முதல் குழி மறந்தா குழி மறந்தா குழி மறந்தா. அவ 60 நாள் கர்ப்பமானா கர்ப்பமானாள். முதல் குழி மறந்தாள். என்ன நன்றியுடன் குழி மறந்தா 40 நாள் கர்ப்பமானாள். அருங்கிலியா பெண்ணவள்
10வது மாதத்தில பரிபூரண கற்பம். அதாவது இவ நம்ம கற்பமா இருக்க செய்தி வீட்டுக்காருக்கு தெரியணுமா? பொழைச்சி வந்தா பொழையும் சாப்பிட்டு இருக்கா மதிய சாப்பாடு. ஏயா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே. நான் ஏயா நான் நான் 2 மாத கற்பமியா தூக்கிட்டான். நிறமாத்த சூழி ஆனா 10 மாதம் முற்றும் பெற்றது பரிபூரண கற்பகாலம் கடந்தது. காக்காட்சி மலையிலே பருத்தி போட்டிருக்கான். பருத்தி முளைச்சி பருத்தி வெடிக்க போகுது. பருத்தி எடுக்க ஆள் ஒருத்தியாவது வரமாட்டோம்ட்டா. அப்பம் பார்க்க புலச்சிய கூப்பிடுதான், வா போல நீ பருத்தி எடுக்க. அவன் மாட்டம்கா, நான் நிறமாத்த ஜூலி, என்னால வர முடியாது. இவன் கேட்டானா, வாரியா என்ன உன்னை அடிச்சு கொள்ளட்டுமா? இவன் கொன்னாலும் கொண்டு போடுவான் அப்படின்னு காக்காட்சி மலையில வந்து நிறமாத்த ஜூலி மலையில ஏறப்படுமா? அந்த காலத்துல நிறமாத்த சூழியா இருப்பா. வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிருவா, அங்கேயே குழந்தை பிறந்துரும். வயக்காட்டுக்குள்ள பிறந்தனால காட்டு மாட சாமின்னு பேரு தாளக்காரருக்கு. காட்டு மாட சாமி வயக்காட்டுல போயிருப்பா, வயக்காட்டுலயே பிறந்துரும். இப்ப 40 நாள் ஆயிடுதுன்னா கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டான். அப்போ காக்காட்சி மலை எதில பருத்தி எடுக்க வாரா. புலையன் தேவி புலக்குடியாலானவா குளிஞ்சி வளைஞ்சி எடுக்கும் போது பிரசவ வேதனை தாங்க முடியல. அண்ணா பிரசவ வேதனையா, பிரசவ வேதனையா, அந்த புலக்கொடியா துடிக்காலே. அந்த புலக்கொடியா அண்ணா புலக்கொடியா துடிக்கும் போது பார்த்தான் பெரும்புலையில் நம்மளோட மனைவியாவா வேதனையா துடிக்கா. மருத்துவத்தை அழைக்கணுமே. நிறமாத்த சூழிய மலையில விட்டுட்டு போக முடியுமா? மருத்துவச்சி எங்க போய் தேட? அப்ப பார்த்தான் அவன் மாந்திரவாதியா இருப்பதால மாரண மையெடுத்தான். அங்க இருந்த வெத்தலைய புடுங்கினா வெத்தலையில மை தடவி எந்த பெண் தெய்வம் இருக்குன்னு பார்க்கான். அப்போ குத்துப்பாறை இசக்கி அம்மா, குத்துப்பாறை இசக்கி அம்மா காக்காட்சி மலையில இசக்கியம்மா நிக்கா. மாரண மை போட்டான், இசக்கியம்மால கூப்பிட்டான். இசக்கியம்மா வந்து நிக்கா. எதுக்குடா கூப்பிட்ட? என் வீட்டுக்காரிக்கு நீதான் பிரசவம் பார்க்கணும். குத்துப்பறை இசக்கித்தான் வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தா. அப்ப என்ன ஆச்சு? மாவ தின்ன தோசத்தாலதான கற்பமானா. அவாடிதோடியா வயர் வலித்து புலையன் தேவியான புலக்கொடிக்கு மாவோட கொடியோட கொடியோட ஒரு பெண் குழந்த வந்து பிறகுலையோ கொடியோட அவளுக்கு மாவோட கொடியோட கொடியோட ஒரு பெண் குழந்த வந்து பிறக்குதையா பிறக்குதையா. பார்த்தாலே இசக்கி அம்மா, இசக்கி அம்மா, ஏ புளையா உன் மனைவிக்கு பொட்ட பிள்ளை பிறந்திருக்கப்பா. உன் கையால கொப்புள் கொடி அறுத்துரு. கொப்பு குத்துப்பற இசக்கி அம்மா தான் கொப்புள் அறுத்தான். அதே காக்காட்சி மலையில வச்சு பேர் விட்டான். மாவோடு கொடியோடு பிறந்ததாலும் மாவோடு கொடியோடு பிறந்ததாலும் குத்துப்பற இசைக்கியம்மாலே வந்து உனக்கு பிரசவம் பார்த்ததால அந்த பொட்ட பிள்ளைக்கு அவன் மாவு இசைக்கு மாவு இசைக்கு மாவு இசைக்கு 2 முக்காலம் 3 தரம் பேர் கொடுத்தான். மாவு
மாவு இசைக்கு பெண்மகள ஊட்டி ஊட்டி வளர்த்தானே உடம்பு எல்லாம் நெய்யுருக 16 வயதுமாச்சு பூத்திருந்தா நிறைந்து இருந்தா வயதுமாச்சு அண்ணா மாதுளம்பு பூத்தது போ மாவு செக்கி பூத்திருந்தா தாளாம்பு பூத்தது போ தங்கமாவா பூத்திருந்தா மாவு செக்கி அழக கண்டு பார்த்தானே பெரும்புளைய ஐயா எவ்வளவுதான் பொட்ட பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா வீடு போற பிள்ளைய பொட்ட பிள்ளை எவ்வளவுதான் ஆத்தி தேத்தி வளர்த்தாலும் அது அடுத்த வீடு போற பிள்ளைய அதுக்கு பட்னியாவா போட முடியும் அதனாலே அந்த மாவுசைக்கிய வளர்க்கும் போது என்னைக்கு மாவுசைக்கு மலையாள தேசத்துல பிறந்தாலோ ஒரு சொட்டு மழை இல்லை பெரிய பஞ்சம் கையிலையும் காசமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை அப்போ உடனே பார்த்தான் பெரும்பளைய என்ன ஏதுன்னு அறியணும் அப்ப மகளுக்கு சிடங்கு கழிக்கணும் சரி பொழைச்சு சொன்னாயோ 400 புலையனுக்கு நாட்டாமையா இருக்கு மை ஓட்டு பாரும் எங்க திரை இருக்கோ அள்ளிட்டு வாரும் அப்போ மாறன மை எடுத்தான் மை போட்டு பாக்கான் எங்க வருகுது எங்க கொட்டார கரையடியில பகவதியா வாசலில் துக்கு மொட்டை கழுங்களில் சுடலகாத்த திரவியத்தை அண்ணா கண்டானே பெரும்புலைய மாயாண்டி திரவியத்தை மந்திரவாதி பார்த்தானே வாய்த்தது போல் வாய்த்திருக்கு திரவியம் தான் கிடைத்திருக்கு இந்த திரவியத்தை நாம அல்லணும் திரவியத்தை அல்லணும்னா எப்படி அல்ல எப்படி போகலாம் இந்த சுடலை இருக்க வரைக்கும் இந்த திரவியத்தை அல்ல முடியாது கிட்ட போக முடியாது மாயாண்டிக்கு வெள்ளிக்கிழமை படுவுச்சு காலம் ஒரு 8 மாத்த சூழி நடந்து போய்கிட்டு இருந்தா அவளை அடிச்சு கொன்னான் சந்தான கட்டையில வச்சு வேக வச்சுட்டான் சந்தான கட்டையில இருந்து வெந்துகிட்டு இருக்கு மாயாண்டி பார்த்தா பச்சரிசி சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு குருமோ வைத்தொலி வந்துட்டு பகவதிட்டு சொன்னோம்னா பகவதி விட மாட்டா அதனா தாயாருக்கு தெரியாமல் மையானோ வாராரு மாயாண்டி சுடலை பார்த்தானே பெரும்புலை இதுதானே சமயம் என்று மாடுகளை பத்தி கொண்டு சுடலகாத்த திரவியத்தை கொள்ளையிட்டான் பெரும்புலை எங்க மாயாண்டி திரவியத்தை அல்லுகிறான் மந்திரவா பார்த்தாள பகவதியா அப்பம் பார்க்க பகவதி வாரா மகனே மாயாண்டி உள்ள இருந்தா தானே ஐயா என்னன்னு கேப்பாரு நம்ம புள்ள சத்தமே கேட்கலன்னு வந்து பார்க்க பெரும்புளையின் திரவியத்தை அள்ளிக்கிட்டு இருக்கான் ஆஹா பகவதி பெரம்ப தூக்குனா சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பகவதி மேல போட்டுட்டான் சுடுகாட்டு சாம்ப பட்ட உடனே பொத்துன்னு விழுந்துட்டான் திரவியத்தை அள்ளுனா விறுவிறுன்னு மாயாண்டி திரவியச்ச வச்சு மகளுக்கு சடங்கு கழிச்சான் மையானம் போன சுடல பகவதியை பார்த்தா நம்ம அம்மாளுக்கா அந்த கெதி வந்து திரவியத்தை எவாளுனாம் தெரியலையே ஒரு குடம் தண்ணியை தூக்கி தலையில ஊத்தி அம்மா என்ன ஆச்சு சொல்லு 7 கடா திரவியத்தை அள்ளிட்டு போயிட்டான் யார் அல்லுனா காளி பெரும்பளை அல்லனா
அம்மா எந்த பாவி திரையேத்த கொள்ளையிட்டானோ அந்த மந்திரவாதி வம்சத்தை ஏ அம்மா பகவதியே நான் கருவரு கன்னி பெண்ண சீரழிப்பு கருவறுக்காமல் போனேன் நானா கருவறுக்காமல் போனேன் நான் கடவுளுக்கு பிள்ளை இல்லை மார்பு தட்டி சபதமை மாயா அண்டி சுடலையை அம்மா பொலையன் வம்சத்தை உருவளிப்பேன் உத்தமியை சீரழியாமல் போனேன் நான் செஞ்சுடலை இல்ல வாழ்த்தி வரங்கொடு பகவதி வரம் கொடுத்தாளா பகவதி வரம் கொடுத்தாளா ஏ என் மகனே சுடலை ஐயா எந்த நாடு போனாலும் மலையாளம் போகாதடா நாடு போனவர்கள் வியாதி வச்சு வந்திருக்கா வடநாடு போனவர்கள் என் மகன மாயா அவங்க வாழ்வு வச்சு வந்திருக்கா மேல்நாடு போனவர்கள் மேன்மை பெற்று வந்திருக்கா ஆனா தென்னாடு போனவர்கள் நான் திரும்பி வர பார்த்ததில்லை அப்போ சொல்லுவாளாம் பகவதியா என் பணம் போனா போகட்டுண்டா பாசமுள்ள மகனே போக வேண்டாம் என் திரவியம் போனாலும் போகட்டுண்டா சின்னம்மா வளவுக்கார சுடல ஐயா நீ போக வேண்டாம் மலையாளோ களஞ்சியம் போனாலும் போகட்டுண்டா ஏன் கட்டி மகனே நீயும் போக வேண்டாம் அம்மா என்ன அந்த பச்சி பறவை நினைச்சியா பிச்சு எரிஞ்சிட போறான் கொக்கு நினைச்சியா என்ன கொதவளைய திருவிட போறான் அம்மா கவலைப்படாத வாழ்த்தி வரம் கொடு அப்பா அது மட்டும் இல்ல நீ அழகுல சிறந்தவன் அம்சத்துல சிறந்தவன் மலையாள தேசம் மங்கையர் பெருத்த இடம் மலையாளத்து பெண்கள்லாம் உன்னை கண்டா விட மாட்டாடா ஏ மாயாண்டி நீயோ ஆளில அழக நடா அதிவீர சுரனடா சிக்கச்சி வப்பழகா செந்தூருக்கும் பொட்டழகா ஒத்த காலு சக்கலத்தி ஒத்த காலு அவ உன்னை கண்டா மறந்தரப்பா உன்னை கண்டா மறந்தரப்பா சக்களத்தி மாயாண்டே உன்னை கண்டா மறந்தரப்பா ஆமக்கால சக்களத்தி ஆசை கொண்டு பாப்பாலடோ குண்டுக்குன்னு சக்களத்தி கொதி போட்டு பாப்பாலடோ பாம்பு கண்ணு சக்களத்தி பாசத்தோடு பாப்பாலடோ ஏமா வாழ்த்தி வரம் தர போறியா இந்த வளையத்தை கொண்டு ஒரே குத்தா குத்திட்டுமா பார்த்தா இவங்கிட்ட பேச முடியாது அம்மா வாழ்த்தி வரம் கொடுத்தா வால்பரம்பு கையில் கொடுத்தா பாம்பாட்டம் நடத்துவாரா மாயாண்டி சுடல ஐயா மாவுசைக்கு வாசலில பிச்சை பிச்சை கேட்ட மாயாண்டி சபதம் வைத்தா புலமகளே 8 நாளைக்குள்ள உன் கருப்பை அழிக்காமல போனேன்னா நான் கடவுளுக்கு பிள்ளை இல்லைன்னு சபதம் வைத்து மறைந்தான் வச்ச சபதத்தை நிறைவேற்ற ஈ போல சொருவம் கொண்டு இடுக்குப்புலா மரத்துல இருந்தார் 8வது நாள் வெள்ளிக்கிழமை
கண்ணாடியால சன்னல் போட்டிருக்கான். மகளை எவன் கற்பழிக்க வராம்னு பாப்போம். மாயாண்டி மாவுசைக்கு சாப்பிடக்கூடிய மாம்பழத்துல புழு போல வந்தார். தெற்க தலை வைத்து வடக்க கால் நீட்டி உறங்கினான். தூக்கத்துல கற்பழிச்சா தோசை வந்துரும், நித்திரையில கற்பழித்தா நீதிக்கு பங்க வந்துரும் என்று கரும்பூன சொருவத்தில கற்பழித்தானே சுடல ஐயா, சுடல ஐயா. 8 மாத்த சூழியாக இருக்கால புலமகளும் மலவால தோட்டத்தில ஈவளக்க வந்த பெரும்புலையன மாயாண்டி பிடிச்சு உன்னுடைய இடத்துல நான் அடபடணும் சொன்னா. 7வது பரன்ல நான் கற்பழித்த பெண் காளி புலையன் உன் மகளை நெஞ்சு ஈர கொடுக்கணும் சொன்னா. பார்த்தா மந்திரவாதி நம்ம மகளை பழி கொடுத்தாலும் பரவாயில்லை, இந்த சுடலையை நாம பிடிச்சு அடைக்கணும் சொல்லி வாரானே மாயாண்டி மந்திரவாதி பெரும்புலைய மண்ணால் ஒரு பீடம் போட்டான். மாயாண்டி சுடலை என்று எழுதி வைத்தான். வெள்ளிக்கிழமை சாமம் போல உருகோட்ட அரிசி பொங்கி முட்டையோடு முருங்கைக்காயும் பொட்ட கோழி கறி சமைத்தான். பரணி 7 போட்டு இருக்கான். 7வது பரணதியில பார்த்தானே பெரும்புலைய மாவுசைக்கு பெண்மகளை 7வது பரணதியில நெஞ்சமெல்ல கீருவானா. மாவோட கொடியோட மாயாண்டிக்கு எடுத்து வைத்தான். மாயாண்டி சுடலை ஐயா ஈரலும் பிள்ளையுமா எடுத்து எப்போ போடுவாரா. மாவோட கொடியோட அவளை மாப்பூச போடுவாரா. மாவுசைக்கு பெண்மகளை பரன் பூச போட்டுக்கொண்டு மலையாள தேசம் விட்டு சிவேள பெரியில 3ஆத்தங்கரை தனியில லிங்கமாக முளைத்தானே. சிவல பேரி சுடலை என்றும் உச்சாலம் தீர்த்தமாடி பாவநாசம் தீர்த்தமாடி வாராணி மாயாண்டி அம்பை மாநகர் கழித்து எங்கே வாராரானா ஆழ்வா குறிச்சி தான் கடந்து பொட்டல் புதூர் நாடும் விட்டு வாரானே சுடலை ஐயா சுப்பனம்பட்டி பாதகூடி நாட்டார் வெட்டி தானே கிடந்து பாவூர் சத்திரம் பாதகூடி கீழப்பாவூர் ஊரதியில வெள்ள ஊரணி கரையதியில ரோட்டுக்கு மேல்புறமா ஏ லிங்கமாக முளைத்தானே முளைத்தாரே ஏ வெள்ள ஊரணி கர சுடல ஐயா முளைத்தாரே. அப்படியாக மாயாண்டி வந்து லிங்கமாக முளைத்திருந்தார்.